5 மந்த் முடிஞ்சிட்டு இப்போ 6 மந்த் தொடங்கின பேபிக்கு நம்ம இப்போ கஞ்சி காசலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஜல்லடை எடுத்து வச்சுக்கலாம். அதில் கேழ்வரகு மாவை கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நம்ம இப்போ இந்த கேழ்வரகு மாவை ஜலிச்சிக்கலாம். ஜலிச்சிங்கன்னா புழுகு வண்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு வந்துடும். இப்போ மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜலிச்சு வச்சுக்கலாம். ஜலிச்சு கொட்டி வச்சுக்கலாம். நம்ம கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு கேழ்வரகு மாவை வறுத்து எடுத்து வச்சுக்கிறத இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சு கனமாக இருக்கிற பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்தில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணீர் இப்பொழுது கொதிக்க தொடங்கிவிட்டது. நாம் சலித்து எடுத்து வைத்திருந்த கேழ்வரகு மாவை அதில் போட்டுக்கொள்ளவும். போட்டவுடன் சிறிது நேரம் அப்படியே விட்டுவிட்டு கரண்டி எடுத்து கலரவும். பின்பு மெதுமெதுவாக கொதிநிலையை வந்தவுடன் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்பொழுது கஞ்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம பேபிக்கு செஞ்சுருக்க கஞ்சி எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.